ஓ பன்னீர்செல்வம் வீட்டு கதவை தட்டிய எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்கள், முக்கியமான நிர்வாகிகள் எதற்காக என்பதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக தெள்ளத்தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் 39 தொகுதிகளில் தமிழகத்தில் அதிமுகவும் தேமுதிகவும் எஸ்டிபியையும் கூட்டணி வைத்து தொகுதி பங்கீடும் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் குறிப்பாக அதிமுகவின் வேட்பாளர்கள் அவர்களது தொகுதிகளில் அவர்களே பணப்பட்டுவாடா செய்ய வேண்டும் என்பதை மறைமுகமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறிவிட்டார். மேலும் எந்தெந்த தொகுதியில் அதிமுகவின் வேட்பாளர்கள் தோற்கிறாரோ அவர்களது பதவி பறிக்கப்படும் என்பதையும் முன்கூட்டியே தெரிவித்துவிட்டார். எடப்பாடி பழனிசாமிற்கு தேவை பணம் மட்டும்தான் என்பது இதன் மூலமாக தெரிகிறது. ஒட்டுமொத்தமாக அதிமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ராமநாதபுரத்தில் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை சந்தித்து உங்களை எப்படியாவது வெற்றியடைய செய்துவிட வேண்டும் என்பதற்காகவும், நீங்கள் மத்திய அமைச்சராக வந்தால் மட்டும்தான் அதிமுகவை மீட்டெடுக்க முடியும் என்று தென் மாவட்ட நிர்வாகிகள் ஓ பன்னீர்செல்வம் அவர்களது வீட்டிற்கு இன்று சென்றுள்ளனர். இந்த தகவல் உடனே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்தவுடன் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ் அவர்களை சந்தித்த அதிமுகவின் தென் மாவட்ட நிர்வாகிகள் அனைவரையுமே கட்சியிலிருந்தும் நீக்கியுள்ளார். தனது முதுகில் குத்தக்கூடியவராக இருக்கக்கூடிய அதிமுகவின் நிர்வாகிகளை முன்கூட்டியே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீக்கலாம். அதுவே ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட உடனேயே ஓ பன்னீர்செல்வம் என்ற பெயரை கொண்ட சுயேட்சை வேட்பாளரை ராமநாதபுரத்தில் களம் இறக்குவது எப்பேற்பட்ட மடத்தனம், எப்படிப்பட்ட தோல்வி பயத்தின் காரணமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தார் என்பதையும் தற்பொழுது நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ராமநாதபுரம் தொகுதியில் நிச்சயமாக மீனவர்களின் ஆதரவும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அதிமுகவின் உண்மையான விசுவாசிகளும் ஓபிஎஸ்க்கு ஆதரவுகள் அளிப்பார்கள் என்பதை எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்கள் தற்பொழுது கூறிவிட்டார்கள். நிச்சயமாக நாங்கள் ஓபிஎஸ்ஐ ஆதரிப்போம். 4 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் அதிமுகவின் வேட்பாளரையும் திமுகவின் கூட்டணி கட்சியின் வேட்பாளரையும் நாங்கள் தோற்கடிப்போம் என்பதையும் தென் மாவட்ட நிர்வாகிகள் கூறியுள்ளனர். இது ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு மகிழ்ச்சி அளித்தாலும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு போட்டியாக தற்பொழுது இருப்பது 4 ஓ பன்னீர்செல்வம் பெயரை கொண்ட சுயேட்சை வேட்பாளர்கள்தான். அவர்களுக்கு வாளி, திராட்சை போன்ற சின்னங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பலா சின்னத்தை ராமநாதபுரம் தொகுதியில் உள்ள ஒவ்வொரு நபருக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் தற்பொழுது ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் முதன்மையான நோக்கமாக இருக்கிறது. உங்களது கருத்துக்களை கூறுங்கள். எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்தி ஓபிஎஸ் ராமநாதபுரம் தொகுதியில் வெற்றியடைவாரா? அதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது.